தமிழக அரசியல் களம், திராவிட இயக்கம், தமிழ் சினிமா, நவீன இலக்கியம் என எதை தொட்டாலும் அதில் நீக்கமற நிறைந்திருக்கும் ஒரே பெயர் கலைஞர் மு. கருணாநிதி. தமிழக வரலாற்றில் தனது பேராற்றலாலும் பெரும் பணிகளாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க படைப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் கலைஞர். 1924 ஜூன் 3 ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை எனும் எளிய கிராமத்தில் பிறந்து தனது 94 ஆண்டுகால வாழ்வில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழக அரசியலின் அச்சாணியாக திகழ்ந்தவர். 5 முறை தமிழக முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முறை கூட தோற்காத அசாத்திய சாதனை, 50 ஆண்டுகள் ஒரே பேரியக்கத்தின் தலைவர் என இந்திய அரசியலின் திசையை தீர்மானித்த மாபெரும் சக்தி அவர். அவரது நூற்றாண்டு நினைவுகளையும் தாண்டி இன்று வரை அவர் ஏன் நவீன தமிழகத்தின் சிற்பி என அழைக்கப்படுகிறார் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு அறிவு புகட்டக்கூடிய விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது. அதுக்கு அடித்தளம் இட்டதில் கலைஞரோட பங்கு மகத்தானதாக இருக்குது. இப்போ எங்களுடைய பேரண்ட்டு கூட எங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க யாரும் எங்களை கூட வச்சுக்க கூட விரும்பலை. எங்களோட அண்ணன் தம்பிங்க கூட எங்கள் கூட பேசுகிறது அவமானமாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த எங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் தானே எங்களுக்கு ஒரு தந்தையாக வாழ்ந்திருக்காரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமுமா இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு நாங்கள் காலத்துக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கணும். நாங்கள்லாம் டிவியே பார்த்ததில்லை. ஒரு 4 தெரு தள்ளி தான் போய் பார்ப்போம். கலர் டிவி கொடுத்தாரு சாமி. அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி. நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு கலைஞர் தந்தை. மாறுபட்ட கருத்து எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. முதல் மாடி வீடு கட்டும்போது அதில் நம்ம ஏறி நிற்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் கடவுளை விட உயர்ந்தவராக கலைஞரை நாங்கள் பார்த்தோம். எல்லாமும் அவர் தான் சிவன். நான் அடிப்படையில் ஆன்மீகவாதி. கடவுள்னு அலையிறாள். ஆனால் அந்த கடவுளை கலைஞர் மூலமாக நான் பார்த்தேன்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் வண்டி நல்லபடியாக சரி வண்டி ஓட்டணும், மனுஷன் கையில் ஈக்கக்கூடாது, சைக்கிள் வச்சு மிச்சிட்டு போகணும். அதுக்கும் பிற்பாடு தான் சைக்கிள் வச்சா ஞாபகம் ஓட்டுறதுக்கு எல்லாமே எங்களை மாதிரி பசங்க சின்ன பசங்களை ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஐடி செக்டாருக்குன்னு ஒரு துறை அமைச்சது தமிழ்நாட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். ஸோ அங்கேருந்து தான் நமக்கு இந்த ஐடி துறைக்கான இந்த பேஸே ஸ்டார்ட் ஆனது. என்னோடய பார்வையில் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள பல ஸ்காலர்ஸ் கூட அவரை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு விஷனரி. வரலாற்றால் தவிர்க்க முடியாத ஆளும். ஒரு சமத்துவத்தை நோக்கி செல்லக்கூடிய தலைவராக கலைஞர் வந்திருக்கிறார். அவர் சமத்துவம், ஜனநாயகம், சமூக நீதி, இதுதான் கலைஞருடைய அடிப்படை கொள்கைகளாக இருந்திருக்கிறது. பெண்களுக்கு சுய உதவி குழு அப்படின்ற இதில் நாங்களே சொந்தமாக தொழில் செஞ்சு எங்களுக்கு பயன்பெறலாம். எங்களுக்காக, எங்கள் தொழில்துறையை சார்ந்தவங்களுக்காக இந்த உழைப்பாளர் தினத்தை அங்கீகரித்த டாக்டர் கலைஞருக்கு ரொம்ப நன்றி. தமிழக மக்களுக்கு அவர் செய்த நன்மை யாராலும் செய்ய முடியாதுங்க. இனிமேலும் யாரும் செய்ய முடியாது. இன்றைக்கி யார சாப்பிட்றோன்னு சொன்னால் அந்த புண்ணியம் அந்த கலைஞருடைய தான். அவர் நன்றி மறந்தானா நாங்கள் நன்றியில் நாங்களும் சரி, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க சரி, எங்கள் சுற்றாமல் அனைவரும் கலைஞருக்கு என்றும் நாங்கள் விசுவாசமாக இருக்கோம். அவர் என்னைக்கும் மறக்க மாட்டோம். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு காரணியாக இருந்த காலத்தில் அதை சமூக சீர்திருத்தத்திற்கான கூர்மையான ஆயுதமாக மாற்றியவர் கலைஞர். சினிமாவை அரசியலுக்காக மாற்ற வேண்டும் என்ற கலைஞரின் சிந்தனை இன்று வரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. 1952 வெளியான பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியது என்று சொல்லலாம். பராசக்தி மற்றும் மனோகரா திரைப்படங்களில் அவர் எழுதிய பகுத்தறிவு மற்றும் அடுக்குமொழி வசனங்கள்
அதுவரை பாடிக்கொண்டிருந்த தமிழ் சினிமாவை வசனங்களால் பேச வைத்தது. தூக்குமேடை நாடகத்தின் போது அவரது அசாத்திய கலைத்திறமையை பாராட்டி நடிகர் M.R. ராதா மற்றும் பட்டுக்கோட்டை அழகிரி ஆகியோர் இவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். அதுவே பின்னாளில் அவரது நிரந்தர பெயராக மாறியது. அதேபோல் 1957 குளித்தலை பகுதியில் தொடங்கி 2016 திருவாரூர் தொகுதி வரை கலைஞர் தனது வாழ்நாளில் சந்தித்த 13 சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர் வெற்றி பெற்றார். இந்திய தேர்தல் அரசியலில் தோல்வியே சந்திக்காத மிக சில தலைவர்களில் இவரும் ஒருவர். 5 முறை தமிழக முதலமைச்சராக கலைஞர் இருந்த காலகட்டம்தான் இன்றைய வளர்ந்த தமிழ்நாட்டிற்கான அடித்தளம் எனலாம். மனிதனை மனிதன் இழுக்கும் கைரிக்ஷா ஒழிப்பு, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், இந்த திட்டங்கள் இன்று வரை சமூக சீர்திருத்த திட்டங்களுக்கான முன்னோடியாக இருந்து வருகின்றன. கலைஞர் சாமியை பற்றி பேசணும்னா இன்றைக்கெல்லாம் பேசலாம், ஆயுசு பத்தாது. மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு சமூக நீதி பார்வையிலிருந்து அணுகத் தொடங்கிய மிக முக்கியமான நபர்களில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர்களுடைய பங்கு என்பது ரொம்ப மிக முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஐடி செக்டர் வந்துட்டு பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் கலைஞரோடு நெருக்கமாக இருந்தார்கள், கலைஞரும் முஸ்லீம் மக்களோடு நெருக்கமாகவே இருந்தார். இப்போ கலைஞரை வந்து பார்த்தோன்னா பொதுவாக வந்து ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே பயன்படுற மாதிரி எல்லா நலத்திட்டங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் ரோடு இந்த மாதிரி மண் குய்யும் பள்ளமாக இருக்கும், தள்ளிக்கிட்டு போதும், தள்ளிட்டு தான் போகும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கும், வேறுவாயிடும். ஒரு திருநங்கையாக பிறந்துட்டுமே நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுங்கிற எண்ணம் வந்துட்டு பொதுவாக எல்லா திருநங்கைகளுக்குமே இருக்கும். எனக்கும் அது சின்ன வயசில் இருந்தது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு லைக் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் வந்துட்டு இப்போது தமிழ்நாட்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. கலைஞர் சாதனையை சொல்லணும்னா முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப சமத்துவ உரிமை கொடுத்துருக்காரு. சொத்துரிமைன்ற இதில் நம்ம வந்து பயன்பெற்றிருக்கோம் பெண்கள், இது யாரும் மறுக்க முடியாது. பர்சனலாகவே நான் சில விஷயங்களை சொல்லணும். என்னன்னாக்கா, நான் ஆரம்ப கல்வியிலேருந்து இப்போது ஆய்வு மாணவராக இருக்கேன். இந்த உயர்கல்வி வரைக்கும் என்னுடைய படிப்பில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அரசோடைய உதவி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்ததான் ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஆஃப் டாக்டர் கலைஞர். நான் வந்து அரசு ஊழியர், நான் ஒரு அரசு ஊழியர் இருக்கிறேன், வேலை இல்லாமல் இருந்தேன். அரசு ஊழியர், குறிப்பாக வந்து நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். அதிகம் பார்த்தா கலைஞர் ஆட்சி வந்து எல்லாம் பண்ண கஷ்டமாக இருக்குது. மோட்ரு விசாரிச்சா வச்சு அடையாரில் வச்சு வண்டி கொடுத்து ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் கொடுத்தாங்க. அதிகம் பார்த்தா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நம்ம பெண்கள் வந்து இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சம உரிமை இருக்குது, நம்ம ஆணுக்கு பெண் சரிசமன்னு, அது கலைஞரை தான் சாரும். தொழிலாளர்களாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 1 வந்து உழைப்பாளர் தினமாக அறிமுகப்படுத்தி சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிச்சிருக்காரு. அந்த அரசோட உதவியில் கலைஞரோட பங்கு வந்து இல்லை மகத்தானதாக இருக்குது. அவருடைய ஆட்சியில் இலவசமாக அரிசி கொடுக்கப்பட்டது. அவர் கலைஞர் தான் எல்லாத்துக்கும் ஒரு கை ரிக்ஷாக்காரங்களுக்கு ஓட்டினவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் கொடுத்துருக்காரு, காசு எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா உதவி பண்ணிருக்காரு. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். முஸ்லீம்கள் அவரை மிகவும் நேசித்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் கலைஞரை தான் அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். இந்தியாவில் எல்லாருமே 50% மேலே தாண்டக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி வேணும், சமத்துவம் வேணும், உயர்கல்வி எல்லாருக்கும் வேணுன்ற ஒரே கான்செப்டில் அவர் 69% இடஒதுக்கீடை நிலைநிறுத்தியிருக்காரு. முன்னாடி வந்துட்டு பெங்களூர்லேயும் மும்பையிலையும் மட்டும்தான் வந்துட்டு அவ்வளோ இந்த அளவுக்கு ஜாப் கிரியேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு மற்ற பெங்களூர் மும்பை அளவுக்கு ஈக்குவலாகிற அளவுக்கு நம்மளும் வந்துட்டு நிறையா ஜாப்ஸ் வந்துட்டு இப்போது சென்னை வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. நேப்பியர் பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர் பூங்கா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த அங்கீகாரம் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் தான். அவர் சர்க்கரை நாற்காலியில் உட்காந்துட்டதுனால தான் பார்த்தாங்கன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. அது அல்ல, அதற்கு முன்னாலேயே அவர் நிறைய விஷயங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக யோசித்தது. 2008க்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே திருநங்கைகளை பற்றின பேச்சே இருக்காது. என்றைக்கு அவர் வந்து அருமையான பெயர் திருநங்கைன்னு கொடுத்து திருநங்கைகள் நல வாரியம் கொடுத்தாரோ அதிலிருந்து தான் மற்ற ஸ்டேட்டும் தமிழ்நாடு பின்பற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அரசு ஊழியில் வேலை செய்கிறேன். அதுக்கு காரணம் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவர் தான் எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வேலை வந்ததுனால தான் இன்றைக்கி எங்கள் குடும்பம் நல்லாகுது. அந்த கல்யாணம் வேலை கிடைச்சது தான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்துக்க அத்தனை பேரும் நம்ம யோசிக்கிறதும் கிடையாது.
அவர் அளவுக்கு யோசித்த ஆற்றல் வந்து நிறைய பேர் கிடைக்கலைங்க. குடிசைகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டு வசதி வாரியன்னு ஒன்று அமைச்சு கொடுத்தாரு. நமசிவாயபுரத்துலலாம் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்ததை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். மனுஷனே இருக்கிற கை ரிக்ஷாவை ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் தான். இந்த அபரிதமான வளர்ச்சிக்கு இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் தான். நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. தொழிலாளர்கள் 31 அமைப்பு சாரா நலத்திட்டங்களை உருவாக்குனது கலைஞர் தான். கலைஞர் வந்து ஒரு பன்முக ஆளுமை. என்னன்னாக்கா இவர் அரசியல்வாதியை பார்த்தா அரசியல்வாதி, பத்திரிகையாளராக பார்த்தா பத்திரிகையாளர், இல்லை வந்து ஒரு பகுத்தறிவாளராக பார்த்தா பகுத்தறிவாளர், இப்படி பன்முகத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். அதனால் அவர் ஒரே வார்த்தையில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா பகுத்தறிவின் சகாப்தம் அப்படின்னு சொல்லலான்னு எனக்கு ஒரு விருப்பம். ஓய்வறியாமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றான் என்ற வாசகத்தோடு சென்னை மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணாவின் அருகிலேயே இப்போது அவரும் துயில் கொள்கிறார். கொள்கை மாறுபாடுகள் கடந்து தமிழகத்தின் உட்கட்டமைப்பை செதுக்கிய ஒரு மாபெரும் நிர்வாகியாகவும் காவிய படைப்பாளியாகவும் கலைஞர் என்ற ஆளுமை தமிழ் மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும். Subscribe to One India and never miss an update.